மீறி பண்ணீங்க சும்மா இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? ஐயோ, ஏன் அப்படி நினைச்சுக்கணும்? எச்சரிக்கை, என் விஷயத்துல குறுக்கிடாம ஒதுங்கிட்டீங்கன்னா எப்பவும் போல உங்களுக்கு வேண்டியவனா தான் இருப்பேன். இல்ல புரிஞ்சுங்க. ஆமாமா. சரிடி, அப்ப நான் கிளம்புறேன். சரிடி, நாளைக்கு பாப்போம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவேல. புக் போடணும். அது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நோட்ஸ் எடுக்க வந்தேன். கிளம்பு. அண்ணே கிளம்புங்கிறல. டேய், உள்ள வா. இன்னொரு தடவை அந்த வீட்டுக்குள்ள உன்னை பார்த்தேன், நடக்கிறதே வேற. அண்ணே, உனக்கும் அவங்களுக்கும் தானே சண்டை. இதுக்கு நடுவுல ஏன் தேவையில்லாம என்ன இழுக்கிற? இத பார், நீ ஒன்னும் அடுத்த வீட்டு பொண்ணு இல்ல, என் தங்கச்சி. எனக்கு விரோதிங்கன்னா உனக்கும் விரோதிங்க தான். இந்த விரோதம் அது இதெல்லாம் உன்னோடய வச்சுக்கோ. அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அப்படி விட்டதுனால தான் நான் கடை வாங்க போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு கெடுத்துட்டாங்க. இன்னொரு தடவை அப்படி நடக்க விட மாட்டேன் நானு. அண்ணே, அனாவசியமா என் மேல சந்தேகப்படாத. நீ கடை வாங்க போற விஷயத்த நான் ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத. ராதாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்க பிசினஸ்க்காக கெடுத்துடாத. கூட பிறந்த அண்ணா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரெண்ட்ஷிப். அந்த விரோதிங்க வீட்டுக்கு இனிமே நீ போக கூடாது, அவ்வளவுதான். நீ தான் இப்ப சுலபமா அவங்க பண்ண எல்லா உதவியும் மறந்துட்டு இப்ப நான் கூசாம விரோதின்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா நமக்கு சோறு போட்டு குடும்பம். இப்படி நன்றி கிடத்தனமா பேசுறியே. என்னடி சொன்ன? என்னடா இது? பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சரிக்கு சரியா சண்டை போட்டுட்டு நிக்கிற. போட வெளியில. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா உங்களுக்கு? டேய், எனக்கு உடம்பு சரியில்லை, போய் மருந்து வாங்கிட்டு வா. இந்தா போய் மருந்து வாங்கிட்டு வா. போடாண்ணா. அவ பண்ண காரியம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு? டேய், சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தாதடா. நிக்காத, போடா. போடாண்ணா. அடியே, இனிமே நீ அந்த வீட்டு பக்கம் போன, அவன் உன்னை என்ன பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன். வெட்டி கூறு போட்டாலும் சரி. என்னம்மா சந்தோஷமா? அண்ணனும் தங்கச்சி அடிச்சுக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷமா? போடி, போய் வேலை இருந்தா பாரு. போடினா வந்துட்டான். எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம். உங்க வேலையை போய் பாருங்க. போங்க.